இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வாழ வைக்கணும்னா பிஜேபி RSS கோடானு கோடி பணத்தை வச்சிருக்கான். அது ஏழை பிள்ளைகள் எடுத்து படிக்க வைக்கலாம். அதோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கலாம். பிரிச்சு ஓட்டு வாங்குறது நோக்கானால அதுக்குள்ள போக மாட்டான். பல்கலைக்கழகங்களுக்கான பல சட்டங்களை இன்னைக்கு காலி பண்ணியாச்சு. எதிர்காலத்துல எந்த உத்தரவாதமும் இல்லை, எல்லாம் தனியார் கையில போயிடும். அப்படி போற சமயத்துல அவனுக்கு ஏற்றபடி ரேட்டா வைப்பான். சென்னையில பாத்தீங்கன்னா சாதா ஸ்கூல்ல பிள்ளைகள் வீட்டுல இருந்து போய் படிச்சுட்டு இருக்கு. ஒரு டேமுக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் எல்லாம் LKG UKG 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். அப்போ ஒரு சாமானிய அதை வச்சு பார்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டுன்னா பாதி பாவப்பட்டது ஸ்கூல் போகுது. பழைய கற்காலத்துக்கு போண்டியிருக்கு. அதனாலதான் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்பது சோசியலிஸ்ட் கொள்கை, சமத்துவம் பேசக்கூடிய கொள்கை. கல்வி அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும், கல்வி அரசாங்கம் தான் கொடுக்கணும் சொல்லு. ஆனா அவங்களுடைய கொள்கை முழுமையான தனியார் மயமாக்கம். அப்படி போயிட்டு கையை விட்டு போயிடும். பிறகு பாத்தீங்களா அதானிக்கு சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன்னா 10 லட்சம் கோடி, அம்பானிக்கு சொத்து 10 லட்சம் கோடி, டாடா பிர்லா அதுன்னு போயிட்டே இருக்கு. இந்த பணக்கார பட்டியல புதுசு புதுசா ஆட்கள் சேர்ந்துட்டே இருக்கு. அப்போ இதே நேரத்துல இங்க பாவப்பட்ட மக்கள் ரேஷன் இல்லைன்னா சாப்பாடு இல்லை. 1000 ரூபாய் உதவித்தொகை அவ்வளவு பெருசா நினைக்குது. ஒரு பக்கம் வறுமைக்கு நிலைமை இது, மறுபக்கம் 10 லட்சம் கோடிக்கு அதிபதி. இதுதான் அந்த பாசிச கோட்பாட்டுக்கும் சோசியலிஸ்ட் கோட்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி.